அத்தியாயம் 57. அந்த ஓட்ட வீட்டை திறந்து காட்டிய கல்யாணம் அந்த வீட்டின் சாவியை சின்ராசு கையில் கொடுத்தான். நம்ம ஊர்ல உனக்கு வீடே கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. காலைதான் கட்சிக்காரன் கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்தான். இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்றான் எங்கோ பார்த்தபடி. சின்ராசு நண்பனை பார்த்து சிறு புன்னகை செய்தான். நீயும் என் மேல கோவமா இருக்கிய கல்யாணம்? இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். இங்க என்னடா நடக்குது? உண்மையை சொல்லு. அவ மாசமா இருக்க நீதான் காரணமா? இத்தனை வருஷம் அவளை லவ் பண்ற, ஆனா அவ பக்கத்துல போய் கூட பேசினது இல்ல. இன்னைக்கு என்னன்னா திடீர்னு அவ கர்ப்பத்துக்கு நீ காரணம்னு வந்து நிக்கிற. அவ இன்னொருத்தனை லவ் பண்ணான்னு எனக்கு தெரியும். என்கிட்ட எதையோ மறைக்கிறன்னு மட்டும் தெரியுது. நீ எங்களை தள்ளி வச்சு பாக்குற. பரவாயில்ல, பாத்துக்க என்று அங்கிருந்து விலகி சென்றவன் கையை பிடித்தான் சின்ராசு. நான் காவியாவை லவ் பண்ண விஷயம் காலைனுக்கு தெரியுமா? தெரியும், ஆரம்பத்துல இருந்தே. சின்ராசுவிற்கு அதிர்ச்சி. தெரிஞ்சுமா என்ன நம்புறான்? கல்யாணம் ஒரு நக்கல் புன்னகை செய்தான். தெரிஞ்சதுனால தான்டா உன்னை ரொம்ப நம்புறான். நம்ம இன்னைக்கு நேத்துலடா, ஜட்டி போடுறதுக்கு முன்னாடி இருந்த நட்புடா. எவனோ ஒருத்த சொன்னா, ஏன் நீயே சொன்னாலும் நாங்க நம்புவோம் நினைக்கிறியா? நம்ம 3 பேர்ல நீ பொறுமைசாலி, எதையும் யோசிக்காம பண்ண மாட்ட. இதுலயும் அப்படிதான் நம்புறோம். கவலைப்படாத, நாங்க எப்பவுமே உன்னை விட மாட்டோம் என்றான் அவன் தோள் பற்றி. இவ்வளவு நேரம் தேக்கி வைத்திருந்த கண்ணீர் துளி இப்பொழுது எட்டி பார்த்தது அவனுக்கு. என்ன பெத்தவங்க, என் கூட பிறந்தவங்க கூட என்ன விரட்டி விட்டு நம்பாத போது நீங்க மட்டும் ஏன்டா என்ன நம்பி என் கூட நிக்கிறீங்க? கல்யாணம் சிரித்தான். ஏன்னா நாங்க உன் நட்புடா, சாகுற வரைக்கும் கூட நிப்போம் என்றான் கம்பீரமாய். ஏற்கனவே காலைக்கு பவுசு கூடிக்கொண்டே சென்றது. இதில் ஜாதி மாற்று திருமணம் இன்னும் அவன் பெயரை ஃபேமஸ் ஆக்கிவிட ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் அவனை போட்டி போட்டு அழைத்தார்கள். ஆனால் காளையின் சிறந்த கொள்கை கொண்ட கட்சியினை தேர்ந்தெடுத்து நின்றான். இதுவரை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று நினைத்தவனை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்திலும் பார்த்து பார்த்து சரி செய்தாள் தாமரை. அவள் தங்கை பிரச்சனையில் சில வாரங்கள் அவனுடன் சரியாக பேசவில்லை என்றாலும் காளையன் அப்படியே அவளை விட்டுவிடவில்லை. வேண்டுமென்றே அவளிடம் வம்பிழுத்தெழுத்து அவளை பேச வைத்தான். ஏண்டா, ஊரே உன்னை சண்டைன்னு சொல்லுது, உன்னை எதிர்த்து பேசக்கூட எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனா நான் உன்னை கிழக்கிளின்னு கிழிக்கிற, உனக்கு ஏன் என் மேல கோவமே வரமாட்டேங்குது என்று பல நாள் சந்தேகத்தை கேட்டாள் தாமரை. ஏன்னா நீ ஏன் கருவாச்சி, என்னை திற்ற உரிமை 3 பேருக்கு தான் உண்டு. ஒன்னு என் அம்மா, அப்புறம் என் நண்பனுங்க, அடுத்து நீ என்றான் அங்கு ஓடாமல் இருந்த மிக்சியை சரி செய்தபடி. உனக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்குமா? அவங்க என்ன தப்பு பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுவியா? சிரித்தான் காளையன். அவங்க கண்ணை பார்த்தாலே அவங்க தப்பு பண்ணாங்களா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருவேண்டி. தப்பு பண்ணா அதை சப்போர்ட் பண்ண மாட்டேன் என்றான் உறுதியுடன். தாமரையால் அவனை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அவளுக்கு தங்கை காதல் செய்தது பிரச்சனை இல்லை. ஆனால் இப்படி படிக்கும் பெண்ணின் மனசை கெடுத்து அவளை கல்யாணத்திற்கு முன் இப்படி கர்ப்பமாக்கியதை தான் அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு உண்மையான காதலன் கல்யாணம் வரை பொறுத்திருப்பான். அன்று முதல் நாள் கட்சி மீட்டிங்கு சென்றான் காளையன். இதற்கு முன் இப்படியெல்லாம் சென்று அவனுக்கு பழக்கமில்லை. அதனால் வழக்கம் போல ஏதோ ஒரு சட்டையை போட்டுக்கொண்டு கிளம்பினான். துணி காய போட்டு விட்டு வந்த தாமரையோ அவன் கிளம்பிய லட்சணம் கண்டு நெற்றியில் அடித்து கொண்டாள். டே கருவாயா, கட்சி மீட்டிங்கு போக யாராவது இப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்களா என்று தாமரை அவள் வாங்கி வைத்திருந்த வேஷ்டி சட்டையை எடுத்து கொடுத்தாள். எனக்கு இதெல்லாம் வேணாடி கருவாச்சி. டே, அரசியல்ல தாவ போற, அதனால இப்படிதான் டிப்டாப்பா இருக்கணும். கருவாச்சி, நம்ம டிப்டாப்பா இருக்கிறது முக்கியம் இல்லடி. நம்மள நம்பி இருக்கிற மக்களை டிப்டாப்பா வச்சுக்கணும். தாமரை அவனை மேலும் கீழும் பார்த்தாள். என்னடி, ரொம்ப ஓவரா பேசுறனா? இல்ல, அரசியல நிக்க எல்லா தகுதியும் உனக்கு வந்துருச்சுடா. ரொம்ப நல்லாவே பேசுற. அப்படியே ஆகட்டும் அரசியே என்று கையை தாழ்த்தி குனிந்து அவளுக்கு சல்யூட் வைத்தான். தாமரை சிரித்துக் கொண்டாள். இப்பொழுதெல்லாம் காளையனின் குறும்பிலும் அவன் ஓயாத பேச்சிலும் கொஞ்சம் கொஞ்சமாக மித்ரன் பற்றிய நினைவுகளை மறந்திருந்தாள் தாமரை. இப்ப எப்படி இருக்குன்னு பாரு என்று அந்த ஆள் உயர கண்ணாடியில் காளையனை நிற்க வைத்தாள். அந்த வெள்ளை வேஷ்டி சட்டையும் ஒரு மாதிரி அவனுக்கு அழகாகத்தான் இருந்தது. இத்தனை நாள் பேரில் மட்டுமே இருந்த கம்பீரம் இன்று உருவத்திலும் இருந்தது போல உணர்ந்தான். நல்லாதான் இருக்கு என்று சுற்றி முற்றிலும் பார்த்து கொண்டான். சரி, டிப்டாப் ஓகே, ஆனா அடுத்த கட்டம் கழுத்து போடணும். ஐயோ, அதெல்லாம் எனக்கு வராதுடி என்றான் வேகமாக. காளையனுக்கு கொஞ்சம் படிக்க தெரியும், ஆனால் கையெழுத்து மட்டும் போட வராது. அதுவும் ஆங்கிலத்தில் சுத்தமாக வராது. அதற்கும் சேர்த்துதான் அவனை ட்ரெயின் பண்ணி கொண்டிருந்தாள் தாமரை. சரி, போயிட்டு வா, நல்லா பேசு, நிறைய பேசினாதான் அரசியல்வாதி ஆக முடியும் என்றால் அவன் சட்டை பையில் ஒரு பேனாவை திணித்தபடி. இது எதுக்குடி? அரசியல்வாதினா பேனா வச்சுக்கணும், அதுவும் கிரீன் பென். அதுக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு உனக்கு இப்ப தெரியாது, போக போக தெரியும். நீ பெரிய ஆளாயிட்டா என்ன மறந்துடக்கூடாது பாரு, அதுக்குதான் இந்த பேனா. இது உன்கிட்ட இருக்கும்போது நீ சைன் போடும்போது என் ஞாபகம் வரும்ல. காளையன் மெல்ல அவளை பார்த்து இளநகை செய்தான். கருவாச்சி, இந்த பேனாதான் உன்னை ஞாபகப்படுத்தணும்னு இல்ல என்றான் எதையோ நினைத்தபடி. அவன் பேச்சுவார்த்தை எதை நோக்கி செல்கிறது என புரிந்து கொண்டவள் அவசரமாக பேச்சை மாற்றினாள். சரி சரி கிளம்பு என்றாள் அவசரமாக.
இதுல மட்டும் கரெக்டா இருக்கா. முணுமுணுத்து கொண்டது அவன் இதழ்கள். எலெக்ஷன் கூடி வந்தது. பிரச்சாரம், ஓட்டு கேட்பது என்று காலையன் பிஸியாக இருந்தான். ஆனால் அவன் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் 1 மணி நேரமாவது தாமரை அருகே அமர்ந்து அவளிடம் அன்று நடந்த அனைத்தையும் சொல்லிவிடுவான். இல்லை என்றால் அவனுக்கும் உறக்கமே வராது. அவளுக்கு பல நாட்கள் உறக்கமாக வரும். அப்பொழுது கூட காஃபி போட்டு கொடுத்து அவளை எழுப்பி அனைத்தையும் ஒப்பித்து விடுவான். காலையனுக்கு ஒரு பக்கம் தாமரை சப்போர்ட்டாக இருந்தால், இன்னொரு பக்கம் நேகா துணையாக இருந்தாள். காலையன் இப்பொழுது மினிஸ்டர் பதவிக்கு நிற்பது அவள் அப்பா இருந்த அதே இடத்தில், அதே தொகுதியில்தான். அதற்கு செலவு செய்தது கூட நேகாதான். டே அறிவு கெட்டவனே, காலைக்கு அந்த லா போடக்கூடாது என்று இன்னும் கொஞ்சம் நாளில் மினிஸ்டராக போறவன் தலையில் வலிக்கும்படி கொட்டினாள் தாமரை. காலையனை பார்க்க வந்த கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் இதை கண்டு 2 அடி தள்ளியே நின்று விட்டார்கள். சரிடி, அது அடிக்காம சொன்னாதான் என்னவா, வலிக்குதுடி என்றது. பெரிதாய் வலிக்காத போதும் வலித்தது போல தலையை தடவி கொண்டான் காளையன். அடிச்சாதான் அடுத்த முறை ஞாபகம் வச்சுக்குவேன், எழுதுடா என்றால் மீண்டும் ஒரு கொட்டு வைத்து. மாதங்கள் கழிந்தது. இன்று காளையனுக்கு ரிசல்ட் டே. அவன் முகத்தில் பெரிதாய் எந்த ரியாக்ஷனும் இல்லை. அவனுக்கு இந்த அரசியலில் பெரிய விருப்பம் இல்லை. அவன் தாமரை சொன்ன ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் அந்த எலெக்ஷனில் நின்றான். அதனால் சாதாரணமாகத்தான் இருந்தான். ஆனால் அவன் உடனிருந்த கல்யாணம், சின்ராசு, கட்சி ஆட்கள் முகத்திலும் அத்தனை பதட்டம். இத்தனை மாதத்தில் காளையனுடன் தான் கட்சி விஷயமாக சின்ராசு சுற்றி கொண்டிருக்கிறான். ஆனால் இப்பொழுது வரை காளையன் அவனிடம் பேசவில்லை. ஆனாலும் எங்கு சென்றாலும் இருவரையும் அழைக்காமல் அவர்கள் இல்லாமல் காளையன் போகவே மாட்டான். ஒரு பக்கம் ரிசல்ட் எண்ணப்பட்டது, இன்னொரு பக்கம் கட்சி ஆட்கள் பதட்டமாக சுற்றி கொண்டிருந்தார்கள். ஆனால் காளையன் மட்டும் ஜாலியாக அமர்ந்து பஜ்ஜி, அதுவும் மிளகாய் பஜ்ஜி தின்று கொண்டிருந்தான். டே பங்கு, இன்னைக்கு உனக்கு ரிசல்ட் வரப்போகுது. அங்க பார், உன் கட்சி ஆளுங்க அன்றாயிருக்குள்ள அனகொண்டா போன மாதிரி சுத்திட்டு இருக்கானுங்க. நீ என்னடா ஜாலியா பஜ்ஜி தின்னுட்டு இருக்க? கல்யாணம் சிறு பதட்டத்துடன் கேட்டான். அடே, இப்போ சொல்றேன், என் தாமரை சொன்னா அதனால நின்ன. அது மட்டும் இல்ல, என் தாமரை கொடுத்த பேனாவால சைன் பண்ணிருக்கேன். கண்டிப்பா ஜெயிச்சிருவேன் என்றான் உறுதியுடன் காளை. அதே நேரம் எப்படியாவது காளை ஜெயித்து விட வேண்டும் என்று அந்த அம்மன் சன்னதி முன்பு நின்று உண்ணாமல் விரதம் இருந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள் தாமரை. நேரங்கள் கடந்து திடீரென்று கருவாச்சி என காளையனின் சத்தத்தில் கண் விழித்து பார்த்தாள் தாமரை. காளைதான் வேர்க்க விறுவிறுக்க ஓடி வந்து நின்றான் அந்த சன்னிதானத்தில். என்னாச்சு, ரிசல்ட் ஓகே தானே என முகமெங்கும் ஆர்வமுடன் கேட்டாள் தாமரை. காளை முகம் சுருங்கியது. தாமரைக்கு என்னவோ போல் ஆகிவிட்டது. சரி பரவாயில்ல விடுடா, போனா போகட்டும் என்று அவன் அருகே வந்து அவனுக்கு ஆறுதலாக தோள் தட்டி கொடுத்தாள், அவன் கலங்க கூடாது என்று. கருவாச்சி, ஃபீல் பண்ணதை விடு, பாத்துக்கலாம். இந்த மக்கள் தான் உன்னை மிஸ் பண்ணிட்டாங்க, விடு. அடிய கருவாச்சி, விடுடா, ஃபீல் பண்ணாத. காளையன் அவள் கன்னத்தை பிடித்தான். அவள் கண்களை பார்த்தான். நான் ஜெயிச்சிட்டேன், எம்எல்ஏ ஆயிட்டேன் என்றான் அவள் கண்களை பார்த்தபடி சத்தம் இல்லாமல். என்ன? அதை புரிந்து கொள்ளவே அவளுக்கு சில நொடிகள் ஆனது. நான் இப்போ வெறும் காளை அல்ல, காளைய எம்எல்ஏ. நான் ஜெயிச்சிட்டேன், அதுவும் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்துல என்றான் இதழில் சிறு புன்னகையுடன். தாமரை முகம் அப்படியே அதிர்ச்சியில் விரிந்தது. காளையனை பார்த்தபடி வார்த்தைகள் தடுமாறியது சந்தோஷத்தின் உச்சத்தில். அத்தியாயம் 58. இதுவரை குடிகாரன் காளையனாக இருந்தவன் இப்பொழுது அரசியல்வாதி காளையன். தாமரை சொன்னதுக்காக அந்த அரசியலில் தாவி இருந்தாலும் அவன் அதற்கு தகுதியானவன் என்று ஒவ்வொரு செயலிலும் காட்டிக் கொண்டிருந்தான். இளைஞர்கள் அரசியல் வந்தால் பெரிதா என்ன கிழித்து விடுவார்கள் என்று நக்கல் செய்த பலர் முகத்தில் எருமை சாணி எடுத்து அடித்தது போல ஒவ்வொன்றையும் மாற்றிக் கொண்டிருந்தான். இதுவரை ரோடு போட சொன்னால் கோடு மட்டும் போட்டு காட்டி கோடி கோடியாக பணத்தை அடித்த கான்ட்ராக்ட் கண்ணியவான்களுக்கு தான் முதல் ஆப்பை சொருகினான் காளை. படித்தும் திறமை இருந்தும் வேலை இல்லாமல் இருந்த பல இளைஞர்களுக்கு வேலை கொடுத்தான். ஏப்பா சின்ன பயல்களை கூப்பிட்டு இம்பிட்டு பெரிய கான்ட்ராக்ட் வேலையை கொடுக்கற என்று பலர் அட்வைஸ் மூட்டையை தூக்கி கொண்டு வந்தார்கள். ஆனால் காளையன் அதை கொஞ்சம் கூட கண்டு கொள்ளவில்லை. அவன் நினைத்தது போலவே அந்த இளைஞர்கள் கோடியில் செல்ல வேண்டிய செலவை எல்லாம் லட்சத்தில் முடித்து குறைந்த செலவில் தரமான பொருட்களை கொண்டு வேலையை முடித்தார்கள். இதை பார்த்து நக்கல் பேசிய வாயெல்லாம் மூடிக்கொண்டது. அது மட்டுமல்ல, வேறெந்த தொகுதியிலும் செய்யாத பல விஷயங்களை தேடி தேடி செய்தான். அவன் தொகுதியில் பிரைவேட் பள்ளிகளை ஒழித்தான். கவர்மெண்ட் ஸ்கூலிலே தரமான கல்வியை கொடுத்தான். பிரைவேட் மருத்துவமனை அவன் தொகுதியில் ஒழிக்கப்பட்டது. கவர்மெண்ட் மருத்துவமனையில் சிறப்பான மருத்துவம் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு வீட்டுக்கும் அடிப்பைப்புடன் இலவசமாக செடிகளும் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு வீட்டிலும் நிச்சயம் 2 மரங்களாவது இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினான். பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது என்று தடை செய்தான். சொந்த தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். வயதானவர்களுக்கு ஊக்கத்தொகையுடன் அவர்கள் பெயரில் பிக்சட் டெபாசிட் செய்யப்பட்டது. அவன் தொகுதியில் ஒரு இடத்தில் விளக்கு பீஸ் போகவில்லை. தண்ணீர் பஞ்சம் இல்லை. கலவரம் நடக்க விடவில்லை. முக்கியமாக அவன் தொகுதியில் சரக்கு கடைகள் ஒழிக்கப்பட்டது.
இப்படி வந்த சில மாதங்களில் அந்த தொகுதியை மொத்தமாக மாற்றிவிட்டான் காளையன். இதுவரை அவனை கஞ்சா குடுக்கி குடிகாரன் என்று அவன் முன்னே திட்டி சென்ற அத்தனை பேரும் இன்று அவன் முகத்துக்கு முன்பு மட்டுமல்ல, பின்பும் அவனை கையெடுத்து கும்பிட்டு சென்றார்கள். முக்கியமாக அரசியலுக்கு வந்த சில நாட்களிலே கோடியில் வீடு, மனைவி பெயர், அம்மா பெயரில் சொத்துக்கள் வாங்கி குவித்து ஒட்டுமொத்த ஊரையே வளைச்சு போடும் அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் இத்தனை மாதங்கள் கழிந்த போதும் இருந்த ஓலை குடிசையிலிருந்து அவனின் சம்பளத்திலிருந்து ஒரு சின்ன வீட்டுக்கு மாறியிருந்தான், அதுவும் வாடகை வீட்டுக்கு. தாமரை கால்களுக்கு நெயில் பாலிஷ் வைத்துக் கொண்டிருந்தாள். அப்பொழுதுதான் சோர்வுடன் கட்சி விஷயமாக சுற்றிவிட்டு வந்த காளையன் என்னவோ வாசலில் அமர்ந்து கால்களுக்கு நெயில் பாலிஷ் வைத்துக் கொண்டிருந்த மனைவியை பார்த்ததும் அவன் சோர்வெல்லாம் எந்த திசையில் பறந்தது என்று தெரியவில்லை. கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவள் காலடியில் அமர்ந்து விட்டான். இதற்கு முன் எப்படியோ, ஆனால் இப்பொழுது அவன் பெரிய அரசியல்வாதி. அவன் வரவுக்காக காத்திருந்த அதிகாரிகளும் தொழிலதிபர்களும் எத்தனையோ பேர். ஆனால் அவனோ கட்டிய மனைவியின் காலடியில் அமர்ந்து அவள் கால்களை பற்றினான். கருவாயா, என்னடா பண்ற என்றாள் தாமரை பதறிக்கொண்டு. மற்றவர்களுக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் இப்பொழுது வரை அவளுக்கு அவன் அதே கஞ்சா குடிக்கி கருவாயன் தான். மற்றவர்களிடம் எப்படி கம்பீரமாக இருந்தாலும் அவன் அடங்கி செல்வது அவளிடம் மட்டும்தான். அத்தனை பேரும் அவனை கண்டு கம்பீரமாக வணக்கம் வைக்கும் பொழுது அவன் காதை பிடித்து திருகி அவனை பார்வையால் மிரட்டி வைக்கும் ஒருத்தி தாமரை மட்டுமே. விடுடா, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? இவ்வளவு பெரிய அரசியல்வாதி பொண்டாட்டி கால பிடிக்கிறான்னு நினைக்க மாட்டாங்களா? விடுடா என்ற சங்கடமாக. ஏன் என்ன நினைப்பாங்க? நான் வெளியே வேணும்னா ஜித்தனா இருக்கலாம், ஆனா வீட்டுக்குள்ள வெத்துதான். நான் வெளியே ராஜாவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள நீதான் ராஜா. ஏன் பொண்டாட்டி கால நான் பிடிக்கிறேன், இதுல எவன் சொல்லுவான்? நீ காமெடி என்று கொஞ்சம் கூட அதை பற்றி கவலை கொள்ளாமல் அவள் கால்களுக்கு நெயில் பாலிஷ் தீட்டினான். என் காலை பிடிக்கிறது அசிங்கமா இல்லையா? கன்னத்தில் கை வைத்தபடி கேட்டாள். அது என் பாக்கியம் என்றான் அவள் முகம் பார்க்காமல். தாமரை கண்கள் அவனையே பார்த்தது. இதற்கு முன் அவன் ஒன்றும் இல்லாதவன், குடிகாரன். அப்பொழுது அவள் பின்னே சுற்றி சுற்றி வந்தான். ஆனால் இப்பொழுது அவன் எத்தனையோ பேரை கட்டி ஆண்டு கொண்டிருக்கிறான். அவன் நினைத்தால் கண்ணசைவில் ஒரு பெண்ணை கவர்ந்து விட முடியும். ஆனால் இப்பொழுது வரை அவன் கடைக்கண் பார்வை கூட எந்த பெண்ணின் பக்கமும் திரும்பியது இல்லை. அதே சமயம் அவளை விட்டு அவன் கண் எடுப்பதும் இல்லை. அவளை இப்பொழுது இப்படி சுற்றி வர வேண்டிய அவசியம் இல்லை. கன்னத்தில் கை வைத்தபடி அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் தாமரை. அப்பொழுது அவர்கள் வீட்டின் முன்பு வந்து நின்றது ஒரு பென்ஸ் கார் ஒன்று. அந்த காரில் இருந்து இறங்கி வந்தாள் நேகா. ஏனோ தெரியவில்லை, காரணம் இல்லாமல் அவளை பிடிக்காமல் போனது தாமரைக்கு. அதற்கு முக்கிய காரணம் நேகாவின் பார்வை காளையின் மீது மட்டும் இருப்பதும் அவள் பார்வை ரசனையாக அவனை வருடி செல்வதும் தான். இவ்வளவு நேரம் அவள் இதழில் எட்டி பார்த்த புன்னகை அந்த பென்ஸ் காரில் இருந்து இறங்கி வந்த நேகாவை பார்த்ததும் முற்றிலும் மறைந்து போனது. நேகா நல்ல அழகிதான். பார்த்தவரை ஒரு பார்வையில் வசியம் செய்யக்கூடியவள்தான். அவளை சுற்றி இருக்கும் அத்தனை பேருக்கும் அவள் மீது ஒரு ஈர்ப்பு உண்டாகிவிடும், ஒருத்தனை தவிர. என்னதான் பலரும் அவளை சுற்றி வந்தாலும் காளையின் கடைக்கண் பார்வை கூட இந்த நொடி வரை அவள் மீது தவறான நோக்கத்துடன் பட்டது இல்லை. காளையன் என்று நேகாவின் சத்தம் கேட்டு காளையன் திரும்பி பார்த்தானே தவிர அப்பொழுது கூட அவன் தாமரையின் காலடியில் இருந்து எழுந்து கொள்ளவில்லை. நேகாவும் அதை பார்க்கத்தான் செய்தாள். தாமரையை பார்த்து நேகா மெல்லிய புன்னகை செய்தாள். ஆனால் தாமரை கடுப்புடன் ஒரு சிரிப்பை உதிர்த்து விட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள். வாங்க நேகா, என்ன திடீர்னு வீட்டு பக்கம் உக்காருங்க என்றன் மரியாதை நிமித்தமாக. இதற்கு முன்பு அவளை வா போன்று அழைத்திருக்கிறான். ஆனால் இப்பொழுது அவனை பொறுத்தவரை அவள்தான் அவனுக்கு அரசியல் குரு. அவனிடம் இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்து வழி நடத்துகிறாள். அதுபோக அவனுக்கு பண விஷயத்தில் பல உதவியும் செய்திருக்கிறாள். அதனால் இப்பொழுது மரியாதையாகத்தான் அழைக்கிறான். காளையன், உங்ககிட்ட கட்சி விஷயமா பேசணும் என்றால் அவனையும் அவன் கரங்கள் அவள் பாதங்களை தாங்கி பிடித்திருப்பதையும் கண்டு. இருங்க வர என்றவள் பாதம் விட்டு எழுந்து கொள்ள பார்த்தான் காளையன். ஆனால் தாமரையோ பட்டென காளையின் கைகளை பிடித்தாள். அப்படியே விட்டு போனா எப்படிடா, போட்டு விட்டு போடா என்றால் அந்த டாவை அழுத்தி சொல்லி. அதில் எழுந்து கொள்ள போன காளையன் மறுபடியும் தாமரை காலடியில் அமர்ந்தான். ராமசாமி என்ன என்று யாரையோ அழைத்தான். அந்த சத்தம் கேட்டு ஒருவர் ஓடி வந்தார். சொல்லுங்க தம்பி என்றார் மரியாதை நிமித்தமாக. மேடம்க்கு சேர் எடுத்து வந்து போடுங்க. தேனா காளையன், நான் கிளம்புறேன், நீங்க கட்சி ஆபீஸ் வந்துருங்க, நம்ம அங்கே வச்சு பேசிக்கலாம் என்று திரும்பினாள். நேகா, ஏதாவது முக்கியமான விஷயமா? முக்கியம்தான், ஆனா இதை விட முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க, பாருங்க அப்புறம் பேசலாம் என்று தாமரையை ஓரக்கண்ணால் பார்த்தபடி சொன்னவள் காரில் ஏறி அமர்ந்து மறுபடியும் ஒருமுறை அவர்களை பார்த்து கொண்டாள். அவள் போனதுமே அடுத்த ஒரு வயதான பாட்டி ஒருத்தர் வந்தார். இவ்வளவு நேரம் அவனை நகர விடாமல் வைத்திருந்தவள் அந்த பாட்டியை பார்த்ததும் அவசரமாக அவனிடமிருந்து காலை எடுத்து கொண்டாள். என்னடியாச்சு? புரியாமல் கேட்டான் காளையன். ஆளுங்க வந்திருக்காங்க, இப்ப நீ என் காலை பிடிச்சா அது உனக்கு நல்லா இருக்காது என்றாள். காளையன் அவளை வினோதமாக பார்த்தான்.
என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியலடி. இவ்ளோ நேரம் போக கூடாது போடுன்னு சொன்ன, ஆனா இப்ப போக சொல்ற. என்னமோ என்று எழுந்து கொண்டான் காளையன். வாங்க பாட்டி, உட்காருங்க. என்ன வேணும்? ஏதாவது குறைகள் இருக்கா? குறையா? 4 ஆம்பளை பிள்ளைய பெத்து கஷ்டப்பட்டு ஒத்த பொம்பளையா படிக்க வச்சு ஆளாக்கணும் தம்பி. ஆனா கல்யாணம் ஆனதும் பொண்டாட்டி பேச்ச கேட்டு கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிட்டானுங்க. ஒருத்தன் கூட ஒரு வாய் சோறு போடல. ரோட்ல பிச்சை எடுத்தன் தம்பி ஒரு வாய் சோத்துக்கு. ஆனா நீ வந்ததுல இருந்து வயிறார சாப்பிடுற. இப்ப என் பேர்ல பணம் இருக்குன்னு ஒவ்வொருத்தனும் அவங்க வீட்டுல வந்து தங்க சொல்றானுங்க தம்பி. நான் போகல தம்பி. இப்ப 3 வேளையும் சாப்பிடுறேன். நீ கட்டி கொடுத்த வீட்டுல சந்தோஷமா இருக்கேன். நான் என் வயித்துல உன்னை பெக்கலைனாலும் உன்னைய புள்ள மாதிரிதாயா பாக்குறேன். நான் கொல்லி வைக்க போற புள்ளைக்கு கொடுக்கணும்னு இந்த மோதிரத்தை வச்சிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீதான் என் சாமி. எனக்கு வயிறார சோறு போட்டு என்ன புள்ள மாதிரி பாத்துக்கிற. இது உனக்கு தான் சேரணும் என்று கண்ணீர் கலங்க அந்த மோதிரத்தை அவன் காலடியில் வைத்தார் அவர். நீங்க என்ன புள்ளன்னு சொன்னதே எனக்கு பெரிய பரிசு. இதெல்லாம் எனக்கு வேணாம். நீங்க நல்லா இருக்கீங்கல்ல, அதுவே போதும் என்று அந்த மோதிரத்தை அவர் கையில் திணித்தான். நீ நல்லா இருக்கணும் சாமி. இதுக்கு முன்னாடி வந்தவெல்லாம் என்கிட்ட இருந்து பறிக்கணும்னு தான் பாப்பாங்க. ஆனா நீ மட்டும்தான் ராசா கொடுத்திருக்க. உன் சந்ததியே நல்லா இருக்கும் என்று மனமாற வாழ்த்தினார். இதை அந்த ஜன்னல் வழி பார்த்து கொண்டிருந்த தாமரை கண்களில் இந்த நொடி காளையன் பெரிதாக தெரிந்தான். அவள் இதழ்கள் மெல்ல விரிந்தது அவனை நினைத்து. ஆனால் பெண்ணவள் மறந்து போனால் இந்த புன்னகை இன்னும் கொஞ்ச நாளில் காற்றோடு மறைய போகிறது என்று. அத்தியாயம் 59. நிறைமாத கர்ப்பிணியாக அந்த மல்லிகை ஜாமானை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு நடந்தாள் காவியா. 8 மாத கர்ப்பிணி பெண்ணாக இருந்தாள் பெண்ணவள். அந்த பக்கம் போனவர்கள் வந்தவர்கள் எல்லாம் அவளை பார்த்து பாவப்பட்டு சென்றார்கள் தவிர ஒருத்தரும் உதவ முன்வரவில்லை. கட்சி வேலையாக போய் வந்த சின்ராசு பெண்ணவள் தனியே அந்த வெயிட்டை தூக்கி செல்வதைக் கண்டு அவசரமாக ஓடி வந்து அதை வாங்கினான். ஐயோ, ஏன் புள்ள நீ இதெல்லாம் பண்ற? உன்கிட்ட எத்தனை முறை சொல்லிருக்க இந்த வேலையெல்லாம் பார்க்காதன்னு என்றபடி அந்த மளிகை சாமானை வாங்கி கொண்டான். இத்தனை மாதத்தில் இருவரும் ஒரே வீட்டில்தான் இருக்கிறார்கள். ஆனால் பெரிதாய் இருவரும் பேசிக் கொள்வதில்லை. கணவன் மனைவி என்பதெல்லாம் வெளிப்பூச்சுக்கு மட்டும்தான். மற்றபடி இருவரும் நல்ல நண்பர்கள் போலதான் இருந்தார்கள். அதுவும் சின்ராசு அவளை ஒரு வேலை செய்ய விடாமல் விழுந்து விழுந்து கவனித்துக் கொண்டான். ஒரு சிறு வேலையை கூட அவளை பார்க்க விட மாட்டான். இப்பொழுது ஓட்டு வீட்டில் இருந்து மாடி வீட்டுக்கு மாறி இருந்தார்கள். அதுவும் காளையன் தான் பார்த்து மாற்றி கொடுத்தான். பேசவில்லை என்றாலும் அவளுக்கு ஒரு மாமனாக அவனுக்கு ஒரு நண்பனாக அவன் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் அவன் ஒன்று விடாமல் செய்து கொண்டுதான் இருக்கிறான். அது தாமரைக்கும் தெரியும். காவியா நார்மலாகவே அமைதியான குணம் கொண்டவள். இதில் இந்த சம்பவத்தால் அவள் பேசும் வார்த்தைகள் மிகவும் குறைந்தது. ஆனால் சின்ராசு அப்படியே விடுவதில்லை. அவளிடம் ஏதாவது பேச்சு கொடுத்து கொண்டே இருப்பான். அன்று நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் சொல்லிக் கொண்டிருப்பான். பெண்ணவள் அதை கதை போல கேட்டுக்கொண்டிருப்பாள். காலையில் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போடுவதிலிருந்து சமைத்து அவளுக்கு சாப்பாடு கொடுத்து அவள் துணிகளை துவைத்து போடுவது என அனைத்தும் சின்ராசுதான் பார்ப்பான். சில சமயம் குற்ற உணர்ச்சியில் அவள் ஏதாவது வேலை செய்ய நினைத்தாலும் சின்ராசு அவளை செய்ய விட மாட்டான். அவள் வீக்காக இருக்கிறாள், அதனால் எதையும் பார்க்க கூடாது என்று டாக்டர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டார். சரி, சாப்பிட்டியா இல்லையா? சாப்பாடு எடுத்து வச்சுட்டு போயிருந்தனே என்றபடி மெல்ல அவள் கையை பிடித்து வீட்டுக்குள் அழைத்து சென்றவன் அவளை சோஃபாவில் அமர வைத்தான். பெண்ணவள் இல்லை என்று தலையாட்டினாள். ஏனோ அவனுடன் உண்டு பழகியவளுக்கு தனிமையில் உண்பது என்னவோ போல் இருந்தது. என்ன புள்ள நீ? எத்தனை முறை சொன்ன நேரத்துக்கு சாப்பிட்டு மாத்திரை போடணும்னு? இரு வர என்று அந்த சாப்பாட்டு தட்டில் உணவு போட்டு வந்து கொடுத்தவன் கொஞ்சம் சுடுதண்ணி கொண்டு வந்து அவள் பாதத்தில் வைத்து அவள் பாதம் அருகே அமர்ந்தான். வேணா தயக்கமாக சொன்னாள். நைட்டெல்லாம் பாதம் வலிக்குதுன்னு தூங்க மாட்டேங்கிற, இது நல்லா கேக்குமா என்று சின்ராசு அவள் காலடியில் அமர்ந்து அவள் பாதங்களை சுடுதண்ணியில் வைத்து ஒத்தனம் கொடுத்து கொண்டிருந்தான். காவியா வயிற்றில் கை வைத்தபடி அவனையேதான் பார்த்து கொண்டிருந்தாள். அவளால் அவன் வாழ்க்கையே போய்விட்டது. பெற்றவர்கள் சொந்த பந்தம் என அனைத்தையும் இழந்து விட்டான். அனைவரும் அவனை ஒதுக்கி வைக்கிறார்கள், அவனை கேவலமாக பேசுகிறார்கள். ஆனால் அது எதையும் அவன் கண்டு கொள்ளவில்லை. இத்தனை மாதத்தில் அவளை ஒரு குறையும் இல்லாமல் பார்த்து கொள்கிறான். அவளிடம் அதிர்ந்து கூட பேசியது இல்லை, கோபப்பட்டதும் இல்லை. ஏன் அவள் முகம் கோணும்படி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான். அவள் மெத்தையில் உறங்க அவள் காவலுக்காக வெளியே படுத்திருப்பான். பனியிலும் மழையிலும் இப்படி பார்த்து பார்த்து செய்கிறான் ஒவ்வொன்றையும். அவள் கேட்ட ஒரு வார்த்தைக்காகத்தான் இதையெல்லாம் செய்கிறான். ஆனால் பெண்ணவளுக்கு தெரியாது, அவன் இது கடமைக்காக மட்டுமல்ல, அவள் மீது உள்ள காதலுக்காகவும் தான் செய்கிறான் என்று. அவர்கள் சிந்தையை கலைத்தது அந்த வீட்டுக்குள் யாரோ சிலரின் சத்தம். இருவரும் திரும்பி பார்க்க சின்ராசுவின் தந்தையும் தாயும் தான் வந்திருந்தார்கள். அவர்களை கண்டு அவசரமாக எழுந்து நின்றான் சின்ராசு.
அவன் முகத்தில் சந்தோஷம் எட்டி பார்த்தது. காவியாவும் வயிற்றை பிடித்தபடி மெல்ல எழுந்து நின்றாள். வாங்கம்மா, வாங்கப்பா என்றான் நிறைவுடன். அவர்கள் அந்த வீட்டை மேலும் கீழும் பார்த்தார்கள். கையில் பத்திரிகை இருந்தது. அதிலிருந்தே புரிந்து கொள்ள முடிந்தது அவர்கள் தங்கைக்கு பத்திரிகை வைக்க வந்திருப்பார்கள் என்று. உட்காருங்கப்பா என்றான் பாந்தமாக. இருக்கட்டும், அத குடிடி என்றார் அவர் வீராப்பாக. சின்ராசுவின் அன்னை அவனிடம் பத்திரிகையை எடுத்து கொடுத்தார். தங்கச்சிக்கு கல்யாணம். சந்தோஷம்பா, கவலைப்படாதீங்க, முன்னாடி நின்று எல்லாத்தையும் பண்ணிடுவேன், சமாளிச்சிடலாம் என்றான் மன நிறைவுடன். அதுதான் இல்ல, இந்த பத்திரிக்கை உன் தங்கச்சி உனக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒப்பாரி வச்சா, அதனாலதான் கொடுக்க வந்தோம். ஆனா நீ கல்யாணத்துக்கு வரக்கூடாது. நீ பண்ணிட்டு போன காரியத்தினால உன் தங்கச்சிக்கு வரம் கிடைக்கிறதே பெரிய விஷயமா போச்சு. இதுல நீ வந்தா ஊர் கலவரம் ஆகி பிரச்சனை ஆயிரும். அதனால உன்னை கையெடுத்து கும்புறேன், நீ கல்யாணத்துக்கு வராத, கல்யாணம் நடக்கிற திசை பக்கம் கூட வராத என்றார் எங்கோ பார்த்தபடி. பல மாதங்கள் கழித்து பெற்றவர்கள் தேடி வந்ததும் அவர்கள் தன்னை மன்னித்து விட்டார்கள். தங்கை கல்யாணத்துக்கு அழைக்க வந்திருக்கிறார்கள் என்று சிறிது எட்டு பார்த்த சின்ராசுவின் சந்தோஷமும் அப்படியே மறைந்து போனது. அவர் பேசிய வார்த்தையில் தேடி வந்து வராதே என்று சொன்னதற்கு அவர்கள் வராமலே இருந்திருக்கலாம். அவர்கள் பேசியதை காவியாவால் கூட தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் எப்படி தாங்கிக் கொள்வான் என்று பதட்டமாக அவன் முகம் பார்த்தாள். ஆனால் அவனோ சிறு கசிந்த புன்னகையுடன் சரி என்று தலையசைத்தான். என்னால உங்களுக்கு எந்த அவமானமும் வராது, நான் வரமாட்டேன்பா என்றான் மெல்ல இதழ் வளைத்து. பெற்றவள் வேதனையுடன் முந்தானையில் வாயை பொத்திக் கொண்டார். அவர் ஈரம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பெற்றவள் எப்படி இருக்க முடியும்? பா, ஒரு வாய் சாப்பிட்டு போங்கப்பா என்றான் வேதனையுடன். எப்போ எங்க தேவையில்லன்னு இப்படி ஒரு வேலை பண்ணியோ அப்பவே கை கழுவிட்ட மொத்தமா என்றார் அனைத்தையும் சேர்த்து. மறந்து கூட அந்த பக்கம் வந்துராதன்னு சொல்லிட்டு போதான் வந்த என்றார் வாசல் வரை சென்று. சின்ராசு கலங்கி போய் நின்றான். காவியாவுக்கு கண்கள் கலங்கியது. அவன் மட்டும் அன்று தன்னை பார்க்காமல் இருந்திருந்தால் அவனுக்கு இத்தனை வேதனை வந்திருக்காது என்று வேதனை கொண்டாள். கல்யாண சுந்தரத்துக்கு பல இன்னல்களுக்கு நடுவே அன்று கல்யாண ஏற்பாடு தடப்புடலாக நடந்தது. கல்யாணத்திற்கு அந்த கல்யாணத்தில் பெரிதாக விருப்பமில்லை என்றாலும் கூட ஒருத்தி முகத்தில் கரியை பூச வேண்டும் என்பதற்காக பெண் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, பாருங்கள், திருமணம் செய்து கொள்கிறேன் என்று வம்படியாக சொல்லிவிட்டான். ஒரு வழியாக பெண்ணை பார்த்து கல்யாணத்தை சிம்பிளாகவே வைத்து விட்டார்கள். பங்கு ஒரு வழியா வாழ்க்கை லட்சியத்தை அடைய போறான், அந்த பொண்ணுதான் பாவம் என்றபடி காலையிலும் சின்ராசும் சேர்ந்து அவனை தயார் செய்து கொண்டிருந்தார்கள். கல்யாண முகத்தில் ஒரு சந்தோஷமே இல்லை. அவன் எதையோ யோசனை செய்தபடியே இருந்தான். இவனுக்கு என்னாச்சு? ஏண்டா மூஞ்சி எஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வச்சிருக்கான்? ஒருவேளை பொண்ணு இவனை பிடிக்கலன்னு ஓடிடுச்சோ? டே கல்யாணம், என்னடா ஆச்சு? காலையின் அவன் சட்டையை மடித்து விட்டபடி கேட்டான். தெரியலடா, என்னமோ மாதிரியா இருக்கு, கல்யாணம் ஆக போதில்ல, அதனாலதான் போல என்று சிரித்து வைத்தான். தாமரையும் வேலைகளை எடுத்து போட்டு செய்தாள். நல்ல நேரம் நெருங்கியதால் மணமகனையும் பெண்ணையும் அழைத்து வர சொன்னார்கள். இருவரும் வந்து அமர்ந்தார்கள். நாளை ஆயிடுத்து, கெட்டி மேலாம் என்று ஐயர் தாலியை எடுத்து கொடுத்தார். கல்யாணம் பெண்ணின் கழுத்தில் தாலியை கட்டப்போன சமயத்தில் ஒரு சத்தம் கேட்டது. நிறுத்துங்க என்று ஒரு பெண்ணின் சத்தம் கேட்டு அத்தனை பேரும் திரும்பி பார்க்க மணப்பெண் கோலத்தில் மூச்சு வாங்க ஓடி வந்து நின்றாள் மோகனா. மோகனாவை கண்டு அத்தனை பேரும் மாறி மாறி பார்த்து கொண்டார்கள். ஹேய், நீ எதுக்கு நீங்க வந்த? தாலி கட்டுவதை மறந்து மணமேடையிலிருந்து எழுந்து சண்டைக்கு சென்றான் கல்யாணம். எதுக்கு வருவாங்க? நீதி கேட்டுதான் வந்திருக்க. பாவி பையன், என் வயிற்றுல புள்ளைய கொடுத்துட்டு இன்னொரு சிறுக்கி கழுத்துல தாலி கட்ட போறியாடா என்று அவன் சட்டையை பிடித்தாள் மோகனா. இதை கேட்டு அதிர்ச்சியானது அங்கிருந்து அத்தனை பேரும் மட்டுமல்ல, கல்யாணமும் தான். இத என்ன விளையாடுறியா? நான்லடா, நீதான் என் கூட விளையாண்டுட்டு இப்ப வேற ஒருத்தி கூட விளையாட அடி போடுற. என்ன பிளேவர்ல காண்ட வேணும்னு கொஞ்சம் கேட்டியே, இன்னைக்கு மொத்தமா என் காதுல பிளவரை சொருவிட்டு போக பாக்குறியா? எனக்கு ஒரு வழி சொல்லிட்டு போட பொறுக்கி என்று அவன் சட்டையை பிடித்து விட்டாள் மோகனா. அத்தியாயம் 60. என்னது? கெஞ்சி கேட்டனா? அடியே, என்னடி டயலாக் வர்ற? பிச்சு போடுவன் பிச்சு. டேய் மச்சான், என்னடா இவ காண்டோம் கீண்டோம்னு என்ன கண்டமாக்க பாக்குறா? பாத்துட்டு சும்மா நிக்கிறீங்க, என்னன்னு கேளுங்கடா என்ற நண்பர்கள் பக்கம் திரும்பி. தோ கேக்குறேன் பங்கு, என்னம்மா, என்ன காண்டாது? அடே, என்ன கதைன்னு கேளுங்கடானா காண்டத்தை கேக்குறான் பாரு. பதறினான். சரிடா, டங் ஸ்லிப் ஆயிடுச்சு. நீ சொல்லுமா, என்ன கதை என்றான் காளையன். அண்ணா, நீங்களே சொல்லுங்க. அந்தி சாயிர நேரம் ஆத்தங்கர பக்கம் ஒதுங்க சொன்னவரு இப்ப அதிகாலை நேரத்துல என்ன மொத்தமா ஒதுக்கி விட பாக்குறாரு. அப்ப என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு யாரு பொறுப்பு என்றால் மூக்கை உறிஞ்சியபடி. எத குழந்தையா? அவனுக்கு ஒழுங்கா கக்கா கூட போக தெரியாது, அவன் எங்க இருந்து அப்பா ஆகிறது? அவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான் என்று ஒரு கிழவி ஒன்று காதை குடைந்து கொண்டது. நான் போய் சொல்லல, என் வயிற்றுல வளர குழந்தைக்கு அவர் தான் அப்பா. வேணும்னா அவர் உடம்புல எந்தெந்த இடத்துல மச்சு இருக்குன்னு நான் சொல்றேன்.
அவரு வலது இடுப்புல பெருசா ஒரு மச்சம் இருக்கும். அவர் முதுகுல மீன் மாதிரி சின்னமா ஒரு மச்சம் இருக்கும். அவர் தொடையில ஒரு மச்சம் இருக்கும். நம்பலன்னா செக் பண்ணி பாருங்க என்றால் முகத்தை அப்பாவியாக வைத்துக் கொண்டு. பங்கு கொஞ்சம் காமிடா பாப்போம் என்று சின்ராசுவும் காளையனும் அவனை சுற்றி வளைத்தார்கள். டேய், என்னடா பண்றீங்க? சரி, ஆமா உண்மைதான், எனக்கு மச்சம் இருக்குதான். அவ அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு போய் சொல்றா. மச்சத்தை சரியா சொன்னா நான் அப்பா ஆயிருவனா என்றன் வம்படியாக. அப்படியா? அப்ப அந்த இடத்துல என்றவள் ஆரம்பிக்கும் முன் அவசரமாக அவள் வாயை பொத்தினான் கல்யாணம். இதுக்கு மேல ஏதாவது பேசுன உன்னை போலி போட்டுருவேன். அவ போய் சொல்றா, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் என்றவன் சொல்ல சொல்ல கேட்காமல் கல்யாண மேடை நோக்கி நடந்தான். போயா போ, நீ மட்டும் இப்ப அந்த சிறுக்கி கழுத்துல தாலி கட்டினேன்னு வை, நான் அரளி விதையை அரைச்சு குடிச்சிட்டு செத்து போயிருவேன். அதுவும் சும்மா சாக மாட்டேன். என் சாவுக்கு நீயும் உன் குடும்பமும் முக்கியமா இதோ அந்த சிறுக்கி, அப்புறம் இங்க இருக்க எல்லாரும் முக்கிய காரணம்னு எழுதி வச்சுட்டுதான் சாவேன் என்றாள் விம்மியபடி. எத எங்க பேர எழுதி வைப்பியா? அவன் தானே உன்னை ஏமாத்தனா, எங்களை எதுக்கு எழுதி வைப்ப? கூட்டத்தில் இருந்து பெருசு ஒண்ணு முன்னே வந்து சொன்னது. என்ன, நான் ஏமாத்தினா? ஆமா, நீதான் அந்த புள்ள கூட கம்மாகர பக்கம் ஒதுங்கி இருக்க. நான் ஒதுங்குனத நீ பாத்தியா? அதத்தான் பார்க்க முடியாம போயிருச்சு. பாத்திருந்தா ஜாலியா என்ஜாய் பண்ணிருப்பல்ல. அடிங்க டப்சா கண்ணா, வந்தேன்னு வை சொருவிடுவேன். முதல்ல பக்கத்துல நிக்கிற பொண்ண உரசாம நின்னுட்டா சொட்ட. இந்தாடி, என்ன மிரட்டி பாக்குறியா? நான் தாலி கட்டதான் போறேன், உன்னால என்ன முடியுமோ பாத்துக்கோடி என்று தாலி கட்ட உட்கார்ந்து பெண்ணை திரும்பி பார்த்தான். அவளை காணவில்லை. எங்கடா பொண்ணு என்று அத்தனை பேரும் அங்கும் இங்கும் தேட அவளோ வாசல் வரை ஓடியிருந்தாள். அண்ணா என்றாள் சத்தமாக. அண்ணாவா என்று அத்தனை பேரும் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்க்க மணப்பெண் தான் அழைத்திருந்தாள், அதுவும் கல்யாணத்தை. அண்ணாவா? புடிங்கடா புடிங்கடா என்று பட்டன நெஞ்சை பிடித்துக்கொண்டு சாய்ந்தவனை தாங்கி பிடித்தார்கள் நண்பர்கள் இருவரும். கல்யாணம் அண்ணா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லியும் எங்க வீட்டுல கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டாங்க. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு புருஷனும் இருக்கான், ஒரு பிள்ளையும் இருக்கான். அவனுக்கு நான் துரோகம் பண்ண முடியாது, அதனால என்ன மன்னிச்சிருங்கண்ணா என்று அவளோ ஓட்டம் எடுத்தாள். கல்யாணம் அப்படியே ஸ்லோ மோஷனில் அவன் தந்தை திரும்பி பார்த்தான். யோ தகப்பா, என்ன அதெல்லாம்? நீ தானடா அவனை பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்ன. அவர் கொஞ்சம் பம்மி கொண்டே சொன்னார். அதுக்கு ஒரு பிள்ளைக்கு அம்மாவை தூக்கிட்டு வந்து கட்டி வைப்பியா? பியூட்டியை கட்டி வைக்க சொன்னா நாளைக்கு பாடையில போக போற பாட்டியை தூக்கிட்டு வந்து கட்டி வைப்பியா? எங்க அந்த தேங்காய் என்று அந்த தேங்காயை கையில் எடுத்தான் கல்யாணம். ஐயோ, கொல்ல பாக்குறானே பாவி பய என்றவன் நைனா பிச்சை அங்கிருந்து எஸ்கேப் ஆனார். யோ சொட்ட, உனக்கு பால் ஊத்திட்டு நான் ஃபர்ஸ்ட் எய்டுக்கு போனாலும் பிரச்சனை இல்ல, ஆனா உன்னை விட மாட்டேன் என்று வேஷ்டியை மடித்து கட்டி ஓடியவனை மறித்து பிடித்தார்கள் அவன் தோஸ்துகள். அடே விடுங்கடா, என்ன அந்த ஆணவண்ட வாயினா அப்படியே விடக்கூடாது, அவன் அன்றாயிர உருவாம விட மாட்டேன், நில்லடா டப்சா மண்டையா என்று கத்தி கொண்டிருந்தவன் கையை பிடித்தார்கள். விடுடா, அவர் பாவம், அவர் என்ன பண்ணுவாரு? டேய், யார வேணும்னாலும் பாவம் சொல்லலாம், ஆனா அந்த முட்டைக்கோஸ் வாயினா பாவம்னு சொல்லாதீங்க. அவன் ஒரு வண்டி ஓட்டவே சிங்கி அடிக்கும் போது அவன் என்னன்னா அட்ட டைம்ல 2 வண்டி ஓட்டுறான். வண்டி வாங்கவே வழி இல்லாதவனுக்கு தான்டா தெரியும் அதோட வேதனை. இன்னைக்கு அவன் மண்டையில மாவிளக்கு வைக்காம விட மாட்டேன், விடுங்கடா. காளையன் நண்பன் கையை பிடித்தான். இங்க பாரு பங்கு, அந்த பிள்ளை அது வயத்துல இருக்கிற பிள்ளைக்கு நீ தான் அப்பான்னு சொல்லுது. அந்த பிள்ளை போலீஸ் போனா உனக்கு தான் பிரச்சனை. அது மட்டும் இல்லாம பொண்ணு கிடைக்கிறதே பெரிய பாடா இருக்கு. இதை விட்டா வேற வழியே இல்ல. நீ பேசாம அந்த பிள்ளை கழுத்துல தாலியை கட்டு, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். பங்கு, நான் எதுவுமே பண்ணலடா. நீ எதுவுமே பண்ண மாட்டேன்னு எங்களுக்கு தான் தெரியுமே. டேய், இதென்னமோ டபுள் மீனிங் மாதிரி இருக்க. அவன் நண்பனை மேலும் கீழும் பார்த்தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பேசாம தாலியை கட்டுடா என்றவன் யோசிக்க கூட நேரம் கொடுக்காமல் அவசரமாக மோகனாவை மேடையில் அமர வைத்து கல்யாணம் கையில் தாலியை கொடுத்து கட்ட வைத்தார்கள். அடே இருங்கடா இருங்கடா என்றவனை பேசக்கூட விடாமல் அவன் கையை பிடித்து அவர்களே தாலியை கட்ட வைத்தார்கள். விட்டால் அவர்களே அதையும் கட்டி விடுவார்கள் போலும். கல்யாணம் யோசித்து முடிக்கும் முன்னர் கல்யாணமே முடிந்து விட்டது. பங்கு, வாழ்த்துக்கள் பங்கு, நீ குடும்ப ஸ்திரீ ஆயிட்ட என்று தோஸ்திகள் எல்லாம் ஒன்று கூடி அவனுக்கு வாழ்த்து சொன்னார்கள். அடே ஆயிட்டேன்னு சொல்லாதீங்க, ஆக்கிட்டீங்கன்னு சொல்லுங்கடா. ஒன்னு கூடி கல்யாணம் பண்ணி வச்சத பாத்திருக்கேன், ஆனா ஒன்னு கூடி தாலி கட்டி வச்சத இப்பதான்டா பாக்குறேன். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்கடா என்றவன் குறிப்பாக தன் பங்கு காளையனை தான் நம்பாமல் பார்த்தான். பங்கு, எனக்கு என்னமோ அந்த படத்துக்கு கதையாசிரியரும் தயாரிப்பாளரும் நீ தானே லைட்டா டவுட்டா இருக்கு. இதுல ஓ பங்கு ஏதாவது இருக்கா? என்ன பங்கு, என்ன போய் சந்தேகப்பட்டு கேட்டுட்ட? உனக்கு ஒரு நல்லது நடக்கணும் தாண்டா இவ்வளவு கஷ்டப்பட்ட என்று நண்பனை அணைத்து கொண்டான் காளையன். கல்யாணம் மெல்ல பக்கத்தில் அமர்ந்திருந்த மோகனாவை திரும்பி பார்த்தான். என்ன ஒரு தினுசா சிரிக்கிறா? கிராதகி,
நினைச்ச மாதிரி கல்யாணம் நடந்துச்சுன்னு சந்தோஷப்படாதடி. ஆனா இதுக்கு மேல நீ நினைக்கிற எதுவுமே நடக்காது. இதுக்கு மேல தாண்டி இந்த கல்யாணம் யாருன்னு நீ முழுசா பாக்க போற என்று உள்ளே கருவி கொண்டான் கல்யாணம். மோகனா மெல்ல அவனுக்கு மட்டும் கேட்கும்படி அவன் காதோரமாய் சொன்னாள். நான் ஏற்கனவே உன்னை முழுசா பாத்துட்டேன் மாமா என்று வெக்கப்பட்டு சிரித்து கொண்டாள் அவள். காளையன் வீட்டில் இல்லை. பாக்கியமும் காசிக்கு டூர் போயிருந்தார். அதனால் தாமரை மட்டும் வீட்டில் இருப்பதனால் தலைக்கு குளித்து அந்த டவலை மார்போடு சேர்த்து கட்டியிருந்தவள் அந்த ஹாலில் வந்து நின்று பாடலை ஓடவிட்டு யாரும் இல்லை என்ற தைரியத்தில் தலையை துவட்டி கொண்டிருந்தாள். அப்பொழுது திடீரென்று கதவு திறக்கும் சத்தம் கேட்டு பதட்டமாக திரும்பி பார்த்தாள் தாமரை. காளையன் தான் அவனிடமிருந்து சாவியை போட்டு கதவை திறந்து கொண்டு வந்தவன், கருவாச்சி சாப்பிட வெளியே போவோமா என்றவளை பார்க்காமல் பேசியபடி வந்தவன் தலை நிமிர்ந்து பார்க்கும் பொழுதுதான் அவள் அரைக்குறையாக நின்று கொண்டிருப்பதைக் கண்டு அவன் வாய் அப்படியே ஸ்டக்காகி நின்றது. எப்படிப்பட்ட ஆண்மகனாக இருந்தாலும், எவ்வளவுதான் அவன் உணர்ச்சியை கட்டுப்படுத்த கூடியவனாக இருந்தாலும், கட்டிய மனைவி பப்பாளி பழம் போல இப்படி ஒரு டவலை மட்டும் சுற்றி கொண்டு நின்றால் எப்படியாப்பட்டவனாக இருந்தாலும் உணர்ச்சிகள் அவர்களை மீறி வெளிப்படும். ஆனாலும் காளையின் தலையை சிலுப்பி அங்கிருந்து திரும்பலாம் என்று நினைக்கும் பொழுது என்ன நினைத்தானோ, கண்களில் ஒருவித ஈர்ப்புடன் பெண்ணவள் கண்களை நோக்கினான். அதே நேரம் சரியாக அந்த சன் மியூசிக்கும் ஒளிபரப்பானது. அந்த பாட்டு சத்தத்துடன் காளையின் கால்கள் மெல்ல மெல்ல பெண்ணவளை நோக்கி நகர்ந்தது. தாமரையின் பொன்வண்ண பாதங்கள் மெல்ல பின்னோக்கி நகர்ந்து அந்த சுவற்றில் முட்டி நின்றது. மெல்ல பெண்ணவளை நெருங்கி வந்து நின்றவன் அவள் நெற்றியில் விழுந்த முடிகளை அந்த காதோரம் விலக்கி அவள் கழுத்தில் முகம் புதைத்து அவள் வாசம் படித்தான். அவன் சூடான மூச்சு காற்று அவள் கழுத்தில் உரசி சென்றது. இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அப்படியே வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே மோனிகா.